திருப்பத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு கட்சி 20 வருஷமா பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இந்த முறை அந்த கோட்டைக்கு சவால் விடுறதுக்காக ஒரு படிச்ச பொண்ணு களமிறங்கிருக்காங்க. அவங்க தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரம்யா மோகன். ஒரு பொண்ணு அரசியலுக்கு வர்றது பெரிய விஷயம், அதுவும் பயாலஜி படிச்சுட்டு மக்களுக்காக வேலை செய்யணும்னு துணிஞ்சு வந்திருக்காங்க. நம்ம மண்ணு, நீர், சுற்றுச்சூழல் இதையெல்லாம் அறிவியல் பூர்வமா எப்படி பாதுகாக்கணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா திருப்பத்தூர் தொகுதியோட தேர்தல் வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. கடந்த 2016 தேர்தல்ல வெறும் 2800 வாக்குகள் வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி 2021 தேர்தல்ல அப்படியே 5 மடங்கு உயர்ந்து 14500 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருந்தாங்க. இது ஒன்னும் சாதாரண வளர்ச்சி இல்ல. பெரிய பெரிய கட்சிகள், மூத்த அமைச்சர்கள்னு பலமான போட்டி இருந்தாலும் நாங்க பணத்துக்காகவோ பதவிக்காகவோ வரல, எங்க கொள்கைக்காக வரோம்னு ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டு சதவீதத்தை அதிகமாக்கிக்கிட்டே வர்றதுதான் நாம் தமிழர் கட்சியினோட ஸ்டைல். தூய குடிநீர், தரமான கல்வி, இயற்கை விவசாயம்னு நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை திட்டங்களை முன்னிறுத்தி களமிறங்குற ரம்யா மோகன் அவர்கள் வெற்றி பெறுவார்களா? உங்கள் கருத்து என்ன? இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.